வியர்வை வராம, இதய துடிப்பு அதிகரிக்காம, உட்கார்ந்தபடியே ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 3 வேளை மட்டும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சினால, உங்களுடைய ரத்த சர்க்கரை 52% குறையும் அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அது என்ன பயிற்சி? அது எப்படி நம்ம ரத்த சர்க்கரையை குறைக்குது? அது மட்டும் இல்லாம சர்க்கரையோட பக்க விளைவுகளை எப்படி குறைக்குதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். உணவுக்கு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்க கால்களை நல்லா தரையில வச்சுட்டு, உங்க குதிங்கால்களை மட்டும் உயர்த்தி ஒரு 1லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கால்களை தரையில கொண்டு வந்துடலாம். இந்த ஒரு பயிற்சியை ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பிறகு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த சர்க்கரை 52% குறையுது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கொலஸ்ட்ராலையும் குறைக்கக்கூடியது, உடல் எடையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதய நோயாளிகளுக்கும் இது உகந்தது. இந்த ஒரு பயிற்சியை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சர்க்கரையினால் வரக்கூடிய பக்க விளைவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா கடுக்காய், நெல்லிக்காய், நாவல், சீந்தில், வெந்தயம் இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த வெண்ணில் சூர்ணத்தை உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கும் போது சர்க்கரையோட பக்க விளைவுகள் வராம தடுத்துக்கலாம். உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஸ்ரீவர்மா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.